உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கேப்சிகம் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே டைம் வந்து ரொம்ப சுவையான ஒரு பொடி தான் செய்ய போகிறோம். சட்டி சூடாயிடுச்சு. நம்ம இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுக்க போகிறோம். இப்போ முதல்ல அரிசியை கொட்ட போகிறோம். அரிசி நல்லா இந்த மாதிரி பொரியணும், கலரும் கொஞ்சம் பொன்னிறமாக வரணும். அடுத்தது கடலை பருப்பு, இதையும் நல்லா வறுத்துக்கணும். கடலை பருப்பும் நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் நம்ம இறக்கி ஆற வச்சிடலாம். அடுத்தது எள்ளு, அடுத்தது பட்டை மிளகாய். பட்டை மிளகாய் நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் நம்ம இறக்கி ஆற விட்டுடலாம். அடுத்தது மிளகு, மிளகு ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம இறக்கலாம். அடுத்தது பூண்டு, இந்த பூண்டு கூடவே பெருங்காயத்தையும் போட்டுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை, கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதையும் நம்ம இறக்கி ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு உப்பை போட்டுக்கிட்டு இது கூடவே இந்த தனி மிளகாத்தூள் அதையும் கொட்டி நம்ம அரைக்க போகிறோம். அரைக்கிறப்ப முதல்ல கடலை பருப்பை மட்டும் அரைச்சிடணும். அதுக்கு பிறகு மற்ற பொருளை அரைச்சிக்க வேண்டியது.